மனித உறவுகளின் திரைச்சீலையில் நம்பிக்கை என்பது இதயங்களை இணைக்கும் பொன்னூல். ஆயினும்கூட வரலாறு துரோகக் கதைகளால் நிரம்பியுள்ளது, பெரும்பாலும் நமக்கு நெருக்கமானவர்களால் திட்டமிடப்பட்டது. மனித இயல்பின் நுணுக்கமான பார்வையாளரான சாணக்கியா மனித நடத்தையின் சிக்கல்கள், குறிப்பாக நம்பத்தகாத பெண்களால் ஏற்படும் சவால்கள் பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை வழங்கினார். நல்லொழுக்கம் இல்லாத ஒரு பெண் அழகு என்ற வசீகரப் போர்வையின் கீழ் மறைந்திருக்கும் விஷமுள்ள பாம்பை போன்றவள் என்று எச்சரித்தார். அத்தகைய பெண் தனிமனிதனுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார். அவளது வார்த்தைகள் தேன் கலந்த விஷம் போல மிகவும் விவேகமான மனதைக்கூட சிக்க வைக்கும். சாணக்கியர் பகுத்தறிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஒரு பெண்ணின் தோற்றம் அல்லது வசீகரம் ஆகியவற்றால் சளைக்காமல் அவளது செயல்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமென்று அவர் ஆண்களுக்கு அறிவுறுத்தினார். குணமுடைய ஒரு பெண் அடக்கமாகவும் மரியாதையாகவும் நல்லொழுக்கமுள்ளவளாகவும் இருப்பாள். அதே சமயம் மறைமுக நோக்கங்களைக் கொண்டவள் ஆணவம், பேராசை மற்றும் வஞ்சகத்தின் அறிகுறிகளை வெளிப்படுத்துவான். சாணக்கியாவின் வார்த்தைகள் பெண்களை ஒட்டுமொத்தமாக கண்டிக்கவில்லை, மாறாக நம்பிக்கையை தங்கள் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துபவர்களுக்கு எதிரான எச்சரிக்கை கதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வஞ்சகத்தின் அறிகுறிகளை உணர்ந்து விவேகத்துடன் செயல்படுவதன் மூலம் தவறான நம்பிக்கையின் பேரழிவு விளைவுகளிலிருந்து ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஞானம் என்பது குருட்டு நம்பிக்கையில் இல்லை, ஆனால் உண்மையைப் பொய்யிலிருந்து அறியும் திறனில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.